ஹாய் ஹலோ. இன்றைக்கி சண்டே வெசல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எங்களோட ரொட்டீன் எப்படி போகுது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் டிஃபனுக்கு பூரி தான் போட்டுட்ருக்கேன். அப்படியே மாவும் காலியாயிருச்சு. மாவையும் கிரைண்டரில் போட்டு விட்டேன். சைடு பை சைடாக மாவும் ஆட்டிக்கிட்டு காலைல டிஃபனுக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் மாவெல்லாம் ஆட்டி எடுத்து வச்சுட்டு அடுத்து மதியத்துக்கு காடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்படியேவும் மசாலாவும் தடவி வச்சிட்டேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமாக பார்த்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெரிய வெங்காயமே போட்டுட்டேன். கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கரலாம். அது நல்லா வதங்கினோன்னவே அது கூட தக்காளி ஒரு பெரிய பழுத்த தக்காளியாக சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். அப்படியே மந்த்லி ஒரு டைம் சோஃபா இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணுவோம். இப்போ சோஃபா தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அவங்க க்ளீன் பண்ணட்டுன்ட்டு இங்கே கிரேவிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிரேவி வைக்கிறதுக்கு இந்த அளவு தக்காளி சேர்த்தா மட்டும் போதும். அடுத்து மசாலா 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வத்தப்பொடி, ஜீரகத்தூள், மஞ்சப்பொடி, இவ்வளோ தான் இதில் இருக்குது. இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். லைட்டாக கருகிற மாதிரி இருந்தால் தண்ணி தெளித்து விட்டுக்கரலாம். நல்லா தண்ணி தெளித்து அந்த பச்சை வாடையெல்லாம் போனோன்னு அது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த காடையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கரலாம். இந்த மாதிரி கிளறி விட்டோன்னா மசாலாலாம் நல்லா இறங்கிரும். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா மசாலாலாம் பிரட்டி விட்டுக்கரலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி கெட்டியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10-15 வெங்காயம் 6-7 முந்திரி பருப்பு மட்டும் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் சேர்க்கலை. இது மட்டுமே போதும் கெட்டியாக இருக்கட்டும்னு மாதிரி சேர்த்து அரைச்சி விட்டோன்னா கொஞ்சம் கெட்டியாயிரும். இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டோன்னா காடை கிரேவி ரெடி ஆயிரும். இறக்குறதுக்கு முன்னாடி பெப்பர் மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு மல்லி இலை சேர்த்து இறக்கிட்டோம்னா காடை கிரேவி ரெடி. அடுத்து இந்த பக்கம் ஏசி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தான் என் பையன். கட்டிலில் இருந்த மெத்தை எல்லாமே எடுத்துகிட்டு கட்டில் இந்த மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் காடை ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபேன் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் ஜன்னல் கம்பி இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி மாதத்தில் ஒரு தடவை நம்ம இதை க்ளீன் பண்ணோம் அப்படின்னு பிரித்து வச்சுக்கிட்டு வேலை பார்த்தோம்னா க்ளீனாக இருக்கும். அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு என் பையனுக்கு பர்த்டே வருது. அதுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். அவனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கரட்டும் அப்படின்னு அவனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பார்த்து ட்ரையல் பார்த்துட்டு இருந்தான். இந்த மாதிரி ஃபேண்ட்டு தான் இப்போ ட்ரெண்டாக இருக்குது அப்படின்ட்டு இந்த ஃபேண்ட்டை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காப்பி போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பார்சல் வந்துச்சு. அதுதான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இந்த பாக்ஸு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைனில். மளிகை ஜாமான்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த பாக்ஸ் வந்துருந்துச்சு. அதுதான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்ல குவாலிட்டியாகவே வந்துருந்துச்சு. கீழே நல்லா 4 வீல் கொடுத்துருந்தாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம நகட்டிக்கிற மாதிரி. அப்படியே சைடில் அந்த மூடி லாக் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அடுத்து இந்த பாக்ஸும் தான் போட்டிருந்தோம். இதுவும் வந்துருந்துச்சு. 2 பாக்ஸ் தான் வந்துருந்துச்சு. இதுவும் வாங்கியிருந்தோம். நல்லா குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இதுவும் லாக் டைப்பு தான். மூடி லாக் பண்ணிக்கலாம். இல்லை எறும்பு பூச்சி இந்த மாதிரிலாம் இதில் போகாது. இதில் ஸ்நாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு வாங்கியிருந்தோம். முன்னாடி ஒரு வாளியில் தான், அதாவது பக்கெட்டில் வச்சுருந்தோம். அதில் ஃபுல்லாக எறும்பு போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோன்னா எறும்பெல்லாம் போகாது அப்படின்றதுனால இந்த மாதிரி 2 பாக்ஸ் வாங்கிட்டேன். இதை இப்படி மளிகை ஜாமான்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இதில் போட்டு வச்சிட்டேன். இந்த பாக்ஸில் ஸ்நாக்ஸ்லாம் போட்டு வச்சிட்டோம். நல்லா கழுவி தொடச்சி எடுத்து காய வச்சு தான் போட்டிருக்கோம்.
அப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து மல்லி சட்னியும் இட்லியும் தான் ரெடி பண்ணேன். இதோட இந்த vlog முடியுது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்